திருப்பூர்லேருந்து ஒரு டிவோட்டி கூப்பிட்டுருந்தா. 13 வருஷமா அவளுக்கு குழந்தை இல்லையாம். குழந்தை இல்லைன்னு சொன்னோடனேயே ஜாதகத்தை எடுத்துன்னு போய் பார்த்துருக்கா. அந்த யோகம் உங்களுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்கா ஆக்சுவலாக. அந்த டிவோட்டிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு பையனையும் பொண்ணையும் எங்கேயோ தத்தெடுத்துட்டா. அந்த குழந்தைகளை வளர்த்து பெருசாயின்னு இருக்கும்போது இப்போது அவளுக்கு 13 வருஷம் கழிஞ்சதுக்கப்புறமா குழந்தை பிறந்திருக்கு. எவ்வளோ அருமையான விஷயம். அந்த 2 குழந்தைகளையும் பத்திரமா பார்த்துங்க, அவள் வந்த வேலை தான் அப்படின்னு நான் சொன்னேன். அவளுக்கு சொன்னா என்கிட்டக்க, அவள் அந்த 2 குழந்தைகள் மேலேயும் தன்னுடைய வீட்டை எழுதி வச்சுட்டாளாம். நன்னா இருப்பா. தொடர்ந்து அவள் சுவாமி மேலே வச்ச நம்பிக்கை. வேற என்ன சொல்கிறது? பாபாவினுடைய டிவோட்டிஸ்க்கெல்லாம் பொறுமை ஜாஸ்தின்னு சொல்லுவேன். பொறுமை இருந்தால் தான் அவள் பாபா டிவோட்டியாகவே இருக்க முடியும். அவசரப்படுறவாளுக்கு கிடைக்காது. பொறுமையாக இருந்து நிதானமாக அவரை பிடிச்சிட்டு விடாமல் உறுதியோடு யார் ட்ராவல் பண்ணுறாளோ அவளுக்கு கண்டிப்பாக எல்லா விதமான பாக்கியங்களும் உண்டு. இப்படியெல்லாம் ஒவ்வொருத்தரும் வந்து சொல்லும் போதெல்லாம் நான் நினச்சிக்கிற ஒரு விஷயம், இதுக்கான ஒரு யாகம் பண்ணணும் பாபா கண்டிப்பாக அப்படின்னு. அப்போல்லாம் அவர் அதை செலக்ட் பண்ணி கொடுக்கலை. ஆனால் இப்போ செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கார். புதன்கிழமை அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. 10 பேர்னா 10 பேர் அவள் எல்லாருக்கும் குழந்தை பிறக்கணும், அவளுக்கு அந்த அனுகிரகம் கிடைக்கணும் அப்படிங்கிற வேண்டுதல் மட்டும்தான் என் மனசில் இருக்குது. சுவாமி எப்போ கொடுப்பார் எப்படி கொடுப்பார்னு தெரியாது, ஆனால் கொடுக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக கொடுப்பாருங்கிறது மாத்திரம் எனக்கு தெரியாது. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கும் இந்த மாதிரி யாரையாவது தெரிஞ்சு அவள் கஷ்டப்படுறான்னு தோணித்துன்னா கண்டிப்பாக இந்த பதிவை அவளுக்கு அனுப்பி வைங்கோ. உங்கள் மூலமாக ஒரு 4 பேருக்கு நன்மை நடக்கிறதுனா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் விரும்பின காரியம் நடக்கும். இது சத்தியமான உண்மை நான் சொல்கிறது. ஏன்னா அவள் சொல்லும்போது கேட்டு கஷ்டப்பட்டேன்னா அவளுக்கு அதை பண்ணணும்னு ஆகிரகப்பட்டேன். கண்டிப்பாக எனக்கும் நல்லது தான் பண்ணுவார் சுவாமி இல்லையா? நல்லது நினச்சா கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும். எனக்கு குழந்தை இருக்கே அப்படின்னு நினைக்காம குழந்தை இல்லாதவாளுக்கும் சரி, முக்கியமாக இன்னொரு விஷயமும் சொல்லணும். குழந்தை இல்லாதவாளுக்கு மட்டும்தான் இந்த யோகமானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. செல்வ செழிப்பு வேணும். எனக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகளாகவே இருந்துருக்கு. செல்வ செழிப்பு வேணும். நம்மளுடைய கிரக தோஷங்கள் மாறுறதுக்கும் இதை பண்ணலாம். இந்த யாகம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். சௌபாகியங்களுக்கெல்லாம் அதிபதி யாருன்னு கேட்டால் பெருமாள் தான் சொல்லுவேன். அவருடைய அவதாரம் தான் கிருஷ்ணா அவதாரம். அந்த சந்தான கிருஷ்ணன் வந்து எனக்கு குழந்தையா பிறக்க மாட்டானா அப்படின்னு கேட்டுட்டு தான் இந்த யாகமே பண்ணுறோம். ஒருபடி அவலை கொடுத்தா அந்த மனுஷன் சொர்ணத்தாலேயே வீட கொடுத்தாராம். அவ்வளோ தயாளு.